இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 96th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்ல அந்த ஃபேக்கான நம்ம ஹீரோவோட டவுன் வந்து இருக்குதுல்ல, அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு கோஸ்ட் வந்து போயிட்டு இருக்குமா, அத சில ஹாலோஸ் எல்லாம் சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஹாலோஸ் எல்லாம் டக்குன்னு சம்திங் ஏதோ ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வந்து தாங்க முடியாம அதே இடத்துல வந்து அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போகுது. அது எல்லாமே ரொம்ப லோ பீயிங்கா இருக்கிறங்காட்டி பிளஸ் அதுக்கான காரணம் வந்து நம்ம சோல் சொசைட்டில இருந்து ஆளுங்களா வந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த சாய் அப்படிங்கிற அந்த ஒரு சோல் ரிப்பர் இருப்பான்ல, இந்த ஒரு வில்லேஜுக்கு வந்து அசைன் ஆகப்பட்டவன், என்ன சோல் நல்லா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் கூட வந்து பேசிட்டு எல்லாம் வந்து ஆரம்பிக்க போகுது போலி அப்படின்னு சொல்லி வானத்தை வந்து பாப்பானா, பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம சோல் சொசைட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. கேப்டன்ஸ் எல்லாருமே அவங்க லூட்டனட்ஸ் அப்படின்னு நம்ம ஈசனுமே இவனுங்களா ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்பாடாவை கூட்டு வந்து சண்டை போடுறதுக்காக வந்துருப்பான்ல. சோ அந்த ஒரு டைம்ல மத்தவங்க யோசிப்பாங்க, ஓகே இப்ப நம்ம ஈசனை போய் அடிக்கணும், அவன் தானே லீடர் அப்படிங்கும் போது ஈசனுக்கு வந்து ஒரு யூனிக்கான பவர் வந்து இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஈசனை சுத்தி இருக்கிறவங்களை அடிச்சாதான் ஈசன் மேல நம்மளால கையே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சில ஹெட் கேப்டன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம யமமோட்டோ இருக்கிறாருல, சோ அவரு முன்னாடி வந்துட்டு அவரோட ஜான்பாக்டோ இருக்குதுல்ல, அதை வந்து எடுத்து எல்லாரும் ஓரமா தள்ளி நில்லுங்கடான்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஃப்ளேமை வந்து கிரியேட் பண்றாரு. ஆக்சுவலி இந்த ஹெட் கேப்டன் யமமோட்டோ இருக்கிறாருல, சோ இவர் வந்து மோரார்லெஸ் இந்த சூரியனோட கோர் இருக்குல்ல, சன்னோட சென்டர், சோ சன்னோட சென்டர் அப்படின்னு அவருக்கு ஒரு நேம் வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தலைவன் சூடான ஒரு ஆளு. அப்படியே நெருப்பை ஃபுல்லா பரப்பி ஈசன் இருக்கிறான்ல, சோ அவனை சுத்தி அந்த நெருப்பு வந்து ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணிடுறாங்க. சோ இப்போதைக்கு ஈசன் அதுல இருந்து வெளியே வரக்கே கொஞ்சம் டைம் வந்து ஆகும், அதுக்குள்ள நம்ம வெளியே இருக்கிறவங்களெல்லாம் பாத்துக்கலான்னு. அதுவே உள்ள அந்த இச்சிமாரு இருக்கிறான்ல, அவனுமே இருப்பானா, அப்பா அந்த ஓல்டு மேன் யமமோட்டோ கொஞ்சம் ஓவரா தான் இன்னைக்கு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈசன் என்ன பிளான் வச்சிருக்கேன், எந்த பிளானும் கிடையாது, அமைதியா நிப்போம், வெளியே எல்லாமே வந்து அப்படியே முடியும், நம்மளோட விரல கூட நகர்த்தணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பானா. அதே நேரத்துல அந்த ஹாலோ வேர்ல்ட்ல இருக்கிற ஸ்கீப்பர் இருக்கிறான்ல, அவன் அந்த வேற டைமென்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டு அங்க இருக்கிற நம்ம ஒரிமையை பார்த்து, அப்புறம் என்ன பயங்கரமா பயந்துட்டு இருக்கிற போல, உன்னோட பயத்தெல்லாம் கொஞ்சம் காட்டு, இல்ல எவ்வளவு பயந்துருக்கு அப்படிங்கறதையாவது சொல்லு, ஏன்னா இடத்துல இனிமேல் நீ வந்து ஈசனுக்கு தேவை கிடையாது, அதனால உன்னை வந்து உயிரோட விட்டு வைக்கணுங்கிற எந்த ஒரு அவசியம் எனக்கு இல்ல, உன்னை காப்பாத்துறதுக்கும் இங்க யாரும் இல்ல, அதனால தனியா இந்த இடத்துல சாக பிறகு தயாராகு, இன்னும் எவ்வளவு பயந்துருக்கேங்கிறத மட்டும் சொன்னா முடிச்சிருவேன்னு சொல்லும் போது நான் எதை நினைச்சும் பயப்படலாம் பாலா, ஏன் பயப்படலான்னு கேட்க, நான் ஏன் பயப்படணும், உண்மையாலே முதல்ல வந்து நான் பயந்தேன் தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ஆக போதும்னு சொல்லிட்டு அவங்க வந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த ஒரு இடத்துக்கு உங்க கூடயே வந்தேன், என்ன காப்பாத்துறதுக்காக அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க போது அது கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலுமே ஸ்டில் அவங்களுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஆனா ஒவ்வொரு தடவும் ரூக்கியா சாகிற அளவுக்கு சண்டை போட்டிருக்கா அப்படின்னு அவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நான் சென்ஸ் பண்ணும் போதும் இச்சிகோ எனக்காக அந்த இடத்துல ரத்தம் சிந்தி சண்டை போட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமும் இனிமேலும் அவங்க நினைக்கிற மாதிரியே நான் வந்து நினைக்காம அவங்க வந்து நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு திருப்பி அவங்கள வந்து புஷ் பண்ண எனக்கு வந்து இஷ்டம் இல்ல. சோ நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறேன், கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்துறதுக்காக வருவாங்க, அவங்க என்னன்னாலும் என்ன வந்து கைவிட மாட்டாங்க போது ஆமா நீ நம்பிக்கிட்டே இரு, ஒன்னும் நடக்காதுன்னு சொல்லுவான். பார்த்தா நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி அவனோட ஜான்பாக்டோ எடுத்துக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பானா, அப்ப பார்த்தா அந்த ரட்பான் இருக்கிறான்ல, அவன் அங்க வந்து நிப்பான், அவன் கூட அவன் ஸ்குவாடும் இருப்பாங்க. எடுத்தோன்னே அந்த ரட்பான் தான் நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வருவானா, நம்ம ஹீரோ அவனை வந்து தடுத்துட்டு, டே உங்க கூட விளையாண்டு எடுக்க எனக்கு நேரம் இல்ல, தள்ளி போங்க, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கும் போது அந்த ரட்பானுமே ஆமா எனக்கும் உங்க கூட விளையாட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்குவாட் மெம்பர்ஸ்ல இருப்பானுங்களா, அவனுங்க எல்லாரையும் வந்து இறக்கி விட நம்ம ஹீரோவும் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். பார்த்தா அவங்க நிறைய வந்துகிட்டே இருப்பாங்களா, ஈசல் கூட்டம் மாதிரி, அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஆனா அப்போ அந்த இடத்துல ஒரு ஜான்பாக்ட் வந்து அவங்க எல்லாம் அட்டாக் பண்ணும், நம்ம ரெஞ்சியா தான் இருப்பான். சோ ஆப்வியஸ்லி ரெஞ்சினால மல்டிபிள் டார்கெட்ஸ் வந்து அட்டாக் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம சாட் இருக்கிறான்ல, அவனுமே உள்ள வந்து அங்க இருக்கிற அந்த ஸ்குவாட் மெம்பர்ஸை போட்டு முதிக்கிறான். அப்புறம் அந்த ரட்பான் திருப்பி நம்ம ஹீரோ கூட வந்து சண்டை போலான்னு பார்க்கும்போது அந்த ரட்பானை யாரோ ஃப்ரீஸ் பண்றாங்க, நம்ம ரூக்கியாவா தான் இருக்கும். ரூக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஹாப்பியாக டே முட்டா பையில அப்புறம் சந்தோஷப்பட்டுக்கலாம், போய் முதல்ல ஒரிமையை காப்பாத்துற வேலையை பாருன்னு சொல்லும்போது அங்க இருந்து போவானா அந்த ரட்பானுமே நம்ம ரூக்கியாவை பார்த்துட்டு உன்ன மாதிரியான ஒரு புள்ள பூச்சிங்களை என்ன அட்டாக் பண்ண முடியும்னு எந்த கனவுல கண்டான்னு சொல்லி அவளை பொழக்கலான்னு ரெடியாக இங்க ஸ்கீஃபருமே நம்ம ஒரிமையை சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு மேபி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை காப்பாத்துறதுக்காக வரலாம், பட் இருந்தாலும் அவங்க உன்னை காப்பாத்துவாங்க அப்படின்னு எந்த ஒரு நிச்சயமே இங்க கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆன திங், ஏன்னா பேசிக்கா எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரியல் வேர்ல்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை. என்னால இந்த உலகத்துல வந்து பார்க்க முடியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. சோ என்னால ஒரு விஷயத்த பார்க்க முடியல அப்படின்னா அந்த ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு தான் அர்த்தம். சும்மா மனசுன்னு ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கிறீங்களே, அந்த ஒரு மனசு உன்னோட உடம்புல வந்து எங்க இருக்குது, உடம்ப பிச்சு போட்டா என்னால அந்த மனசு வந்து பார்க்க முடியுமா என்னன்னு கேட்க கரெக்டா அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோ வரானா வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க குறுகுறுன்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்கீப்பரை பார்த்துட்டு ஒரு மீட்டர் தள்ளி நில்றான்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், எனக்கு இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் வந்து வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரியுமே பொண்ணு இது வந்து ஈசனுக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே ஸ்டில் ஆர்டர் வர வரைக்கும் நான் வந்து இவளை கண்டிப்பா கொலை பண்ண மாட்டேன், ஆனா ஆர்டர் வந்ததுன்னு அவளை முடிச்சிருவேன். உன்னோட கேஸ் அது வந்து டிஃப்ரெண்ட், இந்த ஒரு இடத்த நீ வந்து அழிக்கிற ஒரு ஆளை தான் நான் வந்து பாக்குறேன், அதனாலதான் சொல்றேன் இந்த ஒரு இடத்த ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலை அப்படிங்கும் போது உன்னை அழிக்கவும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட சோட எடுப்பான நம்ம ஹீரோ லைட்டா சர்ப்ரைஸ் ஆயிட்டு, பரவாயில்லையே நீ முதல்ல சோட எடுத்து என் கூட சண்டை போடுவ அப்படின்னு நான் எதிர்பார்த்ததே
இல்ல. உன்னோட ஸ்வாட வந்து நீ எடுத்து சண்டை போடுற அளவுக்கு வந்திருக்கேன்னா மேபி உன்னோட ஆப்போனண்டா என்ன வந்து நீ கன்சிடர் பண்ற போலயேங்கும் போது ஆப்போனன்ட்னு சொல்ல முடியாது, உன்னை அழிக்கிறதுக்கு வேணா நீ ஒர்த்துன்னு சொல்லலாமா, அதுவே போதுன்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவே இங்க அந்த எஸ்பாடாவை சேர்ந்தவங்க சோல் சொசைட்டியை சேர்ந்தவங்க வந்து எடுத்து நிப்பாங்கல்ல, அப்ப அதுல பரகன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சரி நம்ம லார்ட் ஐசன் வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரு, அது நமக்கு மேட்டர் இல்ல. ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து நான் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்க போறேன், யாரும் என்ன வந்து எடுத்து பேசக்கூடாதுங்கும் போது அங்க இருக்கிறவங்கள கம்முன்னு இருப்பானுங்களா. அதுக்கப்புறம் அப்படியே எலும்பு கூடால ஆன ஒரு சேரை வந்து வர வச்சுட்டு அதுல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளோட வேலை அப்படிங்கிறது இந்த ஒரு டவுனை வந்து அழிச்சு ஓக்கன் அப்படிங்கிற அந்த ஒரு கீயை வந்து கிரியேட் பண்ணணும். சோ இந்த ஒரு டவுன் வந்து இப்போ சோல் சொசைட்டில இருக்குது அப்படின்னா எப்படி இந்த ஒரு டவுனை வந்து மாத்தி இருந்திருப்பானுங்க. 4 பில்லர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இந்த ஊரோட 4 திசையிலையும் வந்து வச்சிருந்திருக்காங்க. அது மூலமா தான் சோல் சொசைட்டில இருந்து ஒரு ஃபேக்கான ஒரு டவுன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது மேபி அந்த 4 பில்லரை அழிச்சிட்டாலே போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல சில ஹாலோஸ் எல்லாத்தையும் வந்து வர வைக்கிறாங்களா. ஆனா அந்த ஒரு பில்லர்ஸ் எல்லாமே வந்து இன்விசிபிளா தான் இருந்திருக்கும், பட் இருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு அந்த ஹாலோஸ் எல்லாம் போய் அந்த பில்லர்ஸ் வந்து அழிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பில்லர்ஸ் அந்த ஹாலோஸ் வந்து உடைக்கவே ஆரம்பிச்சிருமா, இப்படியே போனா திருப்பி அந்த ஒரு டவுன் வந்து இங்க வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூயோட ஒரு லூட்டனட் இருப்பானா வந்து பயங்கரமா அலறிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் பொத்திட்டுறா அப்படின்னு அவர் கத்துவாரு யமமோட்டோ. இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டான ஒரு மிஷனுக்கு நான் நிறைய பேர் இங்க கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னா யாரையும் சும்மா ஏனோ தானோ கூட்டு வரல. ஏன் அந்த பில்லர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கூட நான் ஆளுங்களை கூட்டு வந்திருக்கேங்க போது பார்த்தா அந்த இகாகு, ஐசகாவா, கீரா, அதுக்கப்புறம் இந்த இசாக்கி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த 4 ஹாலோஸையும் வந்து அசால்ட்டா போட்டு தள்ளிடுவாங்க. அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க போல. ஆனா இதை பார்த்து யாருமே அந்த இடத்துல வந்து ஷாக் ஆக மாட்டாங்க. அந்த ஷூயோட லூட்டனன்ட் மட்டும் தான் ஷாக் ஆகும். ஏன்னா மத்த எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல அந்த பில்லரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவங்க 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படின்னா ஏன் எனக்கு மட்டும் தெரியலன்னு சொல்லிட்டு அவனோட கேப்டனான அந்த ஷூயிட்ட கேட்கும் போது நான் உங்ககிட்ட சொன்னேன் நீ வந்து மறந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. எப்படி நான் வந்து மறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஷூயி ஒருவேளை நான் சொல்லிருக்க மாட்டேனோ அப்படின்னு நினைப்பா. ஓ, லூட்டனர்ஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்களா அப்படின்னா சரி நான் உங்களை அழிக்கிறதுக்காக இன்னும் சில பேர் அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த பராகன் அவனுக்கு கீழே இருக்கிற சில அரண்காசை வந்து அனுப்பி வைக்கிறானா. அதுல ஒருத்தன் போயிட்டு அந்த இக்காகு இருக்கிறான்ல, சோ அவனை எடுத்து நிற்கும் போது பயங்கர பெருசா இருப்பானா. அவனை பார்த்த இக்காகு நீ எவ்வளவு பெருசா இருக்கிறியோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லுவானா. இதை கேட்ட அந்த ஹாலோ என்னது வேண்டிக்கிறையா அப்படின்னா அவங்க சோல் ரீப்பர்ஸ்க்கு ஏதாவது கடவுள் கீது இருக்குதா என்ன, கடவுள் அப்படின்னா அது யாருன்னா கேட்கும் போது கடவுளா, ஐயோ கடவுள் யார் இருக்கிறா, நாங்க சோல் ரீப்பர்ஸ் யாரையும் வந்து ப்ரே எல்லாம் பண்ண மாட்டோமே, சரி விடு என்னமோ போயிட்டு போகுது, ஆர் அட்லீஸ்ட் இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு நீயும் கடவுளை வேணா வேண்டிக்கன்னு சொல்ல, என்னோட கடவுள் பாராகன் அவரு தான் என்னோட கிங், அவர் தான் நான் வந்து வேண்டிக்குவேன் அப்படின்லாம் சொல்லுவானா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஐசகாவா இருக்கிறான்ல அவனை எடுத்து இன்னொரு ஒரு அரண்கார் வரும்போது பார்த்தா அந்த அரண்கார அந்த இடத்துல வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க ஐசகாவா வந்து கண்ணை முடிக்குவானா. ஏன்டா கண்ணை முடிறேன்னு சொல்லி கண்ணத்திலேயே வைக்கும் போது நீ ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்கும் போது நீ தான் முதல்ல என்ன பார்க்கலன்னு சொல்லுவானா. இவ்வளவு அசிங்கமான மூஞ்சியை பார்க்க கூடாது, நான் சபதம் எடுத்து வந்திருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் இப்பெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க கூடாது, ஒருத்தரோட ஃபேஸ் வந்து அசிங்கமா இருக்குதா அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டிவான ஒரு விஷயம், அதனால நீ முத்திர குத்த கூடாதுன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான் ஐசகாவிட்ட. அப்பயும் வந்து கேட்கிற மாதிரி தெரியாது, கண்ணை மூடிட்டு தான் இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம கீரா இருக்கிறான்ல அவனை எடுத்து இன்னொரு ஒரு அரண்கார் வரும்போது அதே மாதிரிதான் இந்த ஒரு அரண்கார் வந்து அப்படியே வாய் பேசிட்டு இருக்குமா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா நீ என்ன ஸ்குவாடு உன்னோட ரேங்க் என்னன்னு கேட்கும் போது நான் ஸ்குவாட் நம்பர் 3 மானா. ஸ்குவாட் நம்பர் 3 அப்படின்னா ஆஹா இச்சிமாருவோட ஸ்குவாடா, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன், உன்னை ரொம்ப ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ணிடுவாங்களாமா, ரொம்ப பெரிய கோலையாமா, அட்டாக் பண்றதுக்கு கூட துப்பில்லாத ஒருத்தனாமாங்கும் போது டக்குன்னு அவன் கண்ணத்திலேயே ஒரு கோடை போட்டுட்டு சும்மா வாய் மட்டும் பேசிட்டு இருக்காத, இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு கண்டிப்பா எப்படி உன்னை சாகடிக்க போறேன் தான், ஆனா நீ செத்து போகும்போது உன்னோட தலை உடம்போட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கோன்னு சொல்லும் போது அந்த ஒரு அரண்காரமே சரி கட்ஸ் இருக்குன்னா ஒத்துக்கிறேன் வா பார்க்கலாம் அப்படிங்கும் போது அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கேப்டன் லெவல் இல்லாம லூட்டனட்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக சில அரண்காஸ்ல வருவாங்கல்ல, சோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சின்ன ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக ஆப்வியஸ்லி அவங்க 2-3 எபிசோட் தான் வர போறாங்க, அதுக்குள்ள இறந்து போயிருவாங்க. பட் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சின்ன பர்சனாலிட்டி மாதிரி நிறைய ஜோக்ஸ் அண்ட் காமெடிலாம் வச்சு ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கே ஒரு 2 நிமிஷம் வந்து ஓட்டுவானுங்களா. ஸோ அதனால சில எபிசோட்ஸ் வந்து லென்த் ரொம்ப கம்மியா இருக்கும், ஃபைட் சீன்ஸ் அந்த ஒரு எபிசோட்ல அதிகமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இல்லைன்னா ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த சில செட்டப்லாம் இருக்கும்ல பாத்தியா யார் யார் என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு செட்டப்புக்கே வந்து டைம் எடுக்கும், அதுக்கு தான் நடுவில் அந்த ஜோக்லாம் வைப்பானுங்க. நினைச்சேன் அப்படின்னா அது ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து சொல்ல முடியும், என்னாலையும் வளவளன்னு வீடியோ வந்து இழுக்க முடியும், பட் அது வந்து டீடைல்டா இருக்காது. மோர் ஓவர் வீடியோ வந்து ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே எபிசோடுக்கு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீடைல்டா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல டைமிங்கை பத்தி கவலைப்படாம கண்டிப்பா அந்த எல்லா டீடைல்ஸும் சொல்லுவேன். ஆனா அது கதைக்கே தேவைப்படலங்கும் போது சொல்றதுக்கும் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை, ஏன்னா எனக்கே போர் அடிக்கும், ஏன்டா இதுவே தேவையில்லாத விஷயம், அதை எதுக்கு இப்ப நான் தேவையில்லாம உளறிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ மோர் ஆர்லெஸ் இதுதான் என்னோட ஒரு ஸ்டைல் இல்லை என்னோட ஒரு டேஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் அதே டேஸ்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். யா தேங்க்யூ.